ஹாய், வெல்கம் டு சஹானா அச்சீவர்ஸ் அகாடமி. என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான லாஸ்ட் மினிட் ரிவிஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 30 days 30 கொஸ்டின் ஒரு நாளைக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹூ வாஸ் நோன் அஸ் த அயன் மேன் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படுபவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். Who is the first chairperson of the நிதி ஆயோக்? நிதி ஆயோக் அமைப்பின் முதல் தலைவர் யார்? நரேந்திர மோடி. 2014 நரேந்திர மோடி அவர்களோட ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த நிதி ஆயோக்ன்ற அமைப்பு தொடங்கினாங்க. Who among the following was involved in அலிப்பூர் பாம் கேஸ்? அலிப்பூர் குண்டு வழக்கில் தொடர்புடையவர் யார்? ஸ்ரீ அரவிந்தர். What is the correct full form of NABARD from below? NABARD என்பதன் முழு பெயர் என்ன? நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். If a solution changes the color of blue litmus paper to red, what will the pH of this solution be? ஒரு கரைசல் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றினால் அதன் pH மதிப்பு 7ஐ விட குறைவாக இருக்கும். On which date does the Indian government celebrate Civil Service Day every year? இந்திய அரசு ஆண்டுதோறும் சிவில் சர்வீஸ் தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? 21st April. Which of the following is an input device? பின்வருவனவற்றில் எது உள்ளீட்டு சாதனம்? மவுஸ். நேஷனல் காங்கிரஸ் செஷன். இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் தேசிய கீதம் முதலில் எப்போது பாடப்பட்டது? 1911. Which Indian revolutionary assassinated மைக்கேல் ஓ ட்வையர்? மைக்கேல் ஓ ட்வையரை கொலை செய்த இந்திய புரட்சி வீரர் யார்? உதம் சிங். In which state is the Nanda Devi National Park located? நந்தா தேவி தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தரகாண்ட். The animals that eat both plants and animals are called. செடி மற்றும் விலங்குகள் இரண்டையும் உண்ணும் விலங்குகள் என்ன என அழைக்கப்படுகின்றன? சர்வ உண்ணிகள். Which of the following is not a Maharatna status company? பின்வரும் நிறுவனங்களில் எது மகாரத்னா ஆக இல்லை? MTNL. டோட்டலாக இந்தியாவில் 14 மகாரத்னா கம்பெனிஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வாஸ் ஃபவுண்டட் ஆன். சர்வதேச தொழிலாளர் அமைப்பு எப்போது நிறுவப்பட்டது? 28 ஜூன் 1919. The father of modern botany is. நவீன தாவரவியல் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? கார்ல் லின்னேயஸ். Who started the practice of சிஸ்தா in India? இந்தியாவில் சிஸ்தா என்ற முறையை யார் அறிமுகப்படுத்தினார்? கியாஸ் உதீன் பால்பன். In which year did சௌரி சௌரா incident take place? சௌரி சௌரா சம்பவம் எந்த ஆண்டில் நடந்தது? 1922. Where is the Tata Institute of Fundamental Research situated? டாடா அடிப்படை ஆய்வுகள் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? மும்பை. Which of the following is a lie detector machine? பொய் கண்டுபிடிப்பான் கருவி எது? Polygraph. Where is the Sahara Desert located? சஹாரா பாலைவனம் எங்கு உள்ளது?
வட ஆப்பிரிக்கா. நம்ம இந்தியாவில் இருக்கிற பாலைவனத்தோட பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. விச் இஸ் த பிரைமரி மெமரி ஆஃப் எ கம்ப்யூட்டர்? கணினியின் முதன்மை நினைவகம் எது? ரேம். மீனா குமாரி மைஸ்னம் இஸ் அசோசியேட்டட் ஆன் விச் ஸ்போர்ட்ஸ்? மீனா குமாரி மைஸ்னம் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? குத்துச்சண்டை. The first guru of the Sikh religion was. சிக் மதத்தின் முதல் குரு யார்? குருநானக் தேவ்ஜி. The first spacecraft to land on the moon was the. சந்திரனில் முதலில் தரையிறங்கிய விண்கலம் எது? அப்போலோ 11. The Nobel Prize in Economic Sciences 2024 was awarded to. 2024 ஆண்டின் பொருளாதார நோபல் பரிசு வெற்றியாளர்கள் யார்? மேலே கூறிய எல்லோரும். In which state is the archaeological site of Surkodada situated? சுர்கோடடா அகழாய்வு தளமானது எந்த மாநிலத்தில் உள்ளது? குஜராத். Who is known as the missile man of India? இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். Where are the headquarters of RBI located? ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் எங்கு உள்ளது? மும்பை. Who coined the term protoplasm? புரோட்டோபிளாசம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? யோஹான் எவாஞ்சலிஸ்ட் புர்கின்ஜே. மிருகநயனிகா மஹால் இஸ் சிச்சுவேட்டட் இன். மிருகநயனி மஹால் எங்கு? The first meeting of the Constituent Assembly of India was held on. இந்திய அரசியலமைப்பு சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற தேதி எது? இந்த ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கான பிடிஎஃப்பை நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பிடிஎஃப்பை கெட் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.